ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஃபைபர் அதிகம் உள்ள ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்கலாமா? இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு 300 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கி வேக வச்சுக்கிறேன் இட்லி பாத்திரத்தில குட்டி குட்டியா கட் பண்ணி. வெந்த கிழங்க தோல நீக்கிட்டு ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கையிலேயே நல்லா மசிச்சுக்கிறேங்க. கட்டிகள் இல்லாம நல்லா மசிச்சுக்கிறணும். இந்த மாரி மசிச்சதுக்கப்புறம் இது கூட 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சூடான தண்ணீல கொஞ்சமா உப்பு சேர்த்து, இந்த தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஆனா தண்ணி சேர்க்கிறதுனால முதல்ல கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்து கையில தொடுற பதம் வந்ததும், கையில நல்லா மசிச்சுக்கிறேங்க. நல்லா மசிச்சு பிசையும்போது தான் கட்டிகள் இல்லாம சூப்பரா சாஃப்ட்டா பிசைய முடியும். இந்த மாரி பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமா நெய் சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. பெசஞ்சதும் அப்படியே ஓப்பன்ல விட்றாம, கவர் பண்ணி வைங்க. அப்பதான் காஞ்சு போகாம இருக்கும். இந்த மாவுலருந்து சின்ன உருண்டையா பிடிச்சுக்கிறங்க. நான் வந்து இடியப்பம் செய்ய போறேன். இடியப்ப அச்சுல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, இந்த மாவ அது கூட சேர்த்துட்டு பிழிய ஆரம்பிக்கலாம். வாழை இலையில பிழியும்போது நல்ல வாசனையாவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். பாருங்க பூ போல சூப்பரா இருக்கு. கட்டிகள் இல்லாம பெசஞ்சா சூப்பரா பிழிய ஈஸியா வரும். அடுத்து வந்து இட்லி பாத்திரத்தில சேர்த்துட்டு வேக வச்சுக்கிறங்க. வேக வைக்கும்போது தேங்காய் துருவல் சேர்த்து வேக வைக்கும்போது சூப்பரா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அடுத்து இது கூட கொஞ்சமா நாட்டு சர்க்கரை, ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறங்க. இல்லாட்டின்னா நெய் சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் குடுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ போல தொடர்ந்து வரும். தேங்க் யூ.